எங்கே ப்ரோ? ஆமாம், அப்படி தானே போகணும். அந்த கோயில் ஏங்க தேவர் மனைவே பார்க்காம போகிறீங்க. நீங்கள் என்ன இப்படி கோயிலை சுற்றி கோயில்? நான் கொஞ்சம் நாத்திகனாக மாறுறேன். வாங்க கோயிலில் ஸ்டார்ட் பண்ணி கோயிலில் என் பண்ணிக்கலாம். அங்கே இருக்குது கோயில். இந்தா இது ஓப்பன் பண்ணுறா. ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகினது கோயிலில், என் பண்ணுறதும் கோயிலில். அது யாருனாலனா விக்னேஷ்னால. இவர் தான் சொன்னார். அவர் தான் கொடுத்த ஐடியா. என்ன சாமின்னு தெரியல, பட் இருந்தாலும் உள்ள போகிறோம். கடவுளே, இது ஒரு சாமி. டெக்னாலஜி சாமியாக இருப்பார் போல். ஸ்ரீ கால பைரவா சுவாமி. இவர் தான் அங்கேயும் பார்த்தோம். நான் உள்ளே இருக்கிறது காட்டில், வெளியே வந்துட்டு சொல்கிறேன். நல்ல ஒரு தரிசனம். சுற்றிட்டு போயிடலாம். கூட்டம் இல்லை, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். நிம்மதியான ஒரு ப்ரேயர். இந்த ட்ரிப்பு வந்து நமக்கு வேண்டியான ட்ரிப்பு, நமக்கான ட்ரிப். அதனால அப்படி தான் இருக்கும். கோயில் வரனால தான் நம்மளுக்கு நல்லதே நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கோயில்கிட்ட வராதனால ஏதோ ஒன்று சொதப்பிடுது. அதனால் இனி என்ன எப்போனாலும் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை இல்லை. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. எந்த கோயில்னாலும் பரவாயில்ல, இந்த கோயிலும் கிடையாது. கோயில் பாண்ட் இருக்குல்ல, பாண்டுக்கு போகலாமா? முருகா 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 முருகா, அந்த சீனா இது ஏன் சங்கர்? முன்னாடியே பாண்டு இருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். கோயில் குளம். வாவ். லீவ் யுவர் ஃபுட்வேர் ஹியர். கோயில் குளத்துக்குள்ளேயும் புனிதமான இடம். கோயில் குளம் தான், நீட்டாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஒரு கிணறு வேறு ஒன்று இருக்குது நடுவில். கிணறு வேறு இருக்குது. இவ்வளோதான் கைஸ் கோயில். குளமா குட்டையா கொட்டவா? ஓகே, இங்கேருந்து பார்த்தா கோயில். மீன் இருக்கா எங்க? ஓ, குட்டி குட்டி மீன் நிறைய இருக்கு. எது? ஓ, தெரியுது, ஆழம் தெரியுது, கிளியராக இருக்கு. நிறைய மீன் இருக்குண்ணே. பெரிய மீன் பாருங்க, இங்கே பாருங்க சங்கர், இந்த எண்டில் பாருங்க பெரிய மீன் தெரியுதா? இந்த எண்டில் எல்லாம் குட்டி மீனாக இருக்குண்ணா. இந்த எண்டில் பாருங்க ஒன்று பெரிய மீன் தெரியுதா? இந்த எண்டில் பாருறா, கடைசியாக ஒரு மீன் இருக்கு. சங்கர், இது ஆழமா இல்லை செடியா? அதெல்லாம் செடினா, அது செடினா, அதெல்லாம் ஆழம் ஜாஸ்தி இருக்குண்ணா. அதனால தான் கிணறு வச்சிருக்கான். மீன் இருக்கு ப்ரோ. ஃபைனலாக கிளம்பியாச்சு. நான் எவ்வளோ சூப்பராக இருக்கு. இனிமேல் எந்த பிளேஸும் பார்க்குறது இல்லை, பார்க்குறதுக்கு டைமும் இல்லை. இங்கேருந்து நேராக மைசூர் போகிற வழியில் டின்னர் சாப்பிட்டு போக வேண்டியதான். லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டோம், ஸோ டின்னரில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். போகிற வழியில் ஒரு நல்ல ஃபுட்டு, தொன்னை பிரியாணி சாப்பிட்லான்ற ஒரு ஐடியா.
கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா விக்கி இது வரைக்கும் தொன்னை பிரியாணி சாப்பிட்டதில்லை, அதனால் தொன்னை பிரியாணி தேடி ஒரு பயணம். ட்ரிப்பு நல்லா இருந்தது. கோயிலில் ஸ்டார்ட் பண்ணோம், கோயிலில் என் பண்ணிட்டோம். ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தது, ஆன்மீக சுற்றுலா. எங்கண்ணா நம்ம ஆன்மீக சுற்றுலா எல்லாமே மிக்ஸ். ஆனால் கோயில் தான் அதிகம், மோஸ்ட்லி கோயில். ஆனால் நடுநடுல வேறவும் இருந்துச்சு, ட்ரெக்கிங் அதெல்லாம் இருந்தது. பட் டெஸ்டினி வந்து நான் கோயில் போயிட்டு தான் அங்கே இது போகிற பீக் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் கோயில் தான் டாமினேட் இந்த டைம். இவர் தான் எங்கள் ராஜேஷ் டிரைவர். கோ டிரைவர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் கோ டிரைவர் வந்து சங்கர் பின்னாடி இருக்காரு. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காரு, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தெரிஞ்சு பெஞ்சில். எப்படி இந்த ட்ரிப்பு வந்து நல்லா இருந்துச்சு. இல்லை மற்ற ட்ரிப்போட அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள். மற்ற ட்ரிப்பு நாங்கள் அப்படி நம்ம பண்ண முடியும் வரும் சார். அது என்னன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, அதனால எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் டிசப்பாயிண்டட் வந்து மற்ற ட்ரிப்லலாம் ஏதாச்சும் ஒரு 1, 2, 3 அந்த மாதிரி எல்லாம் வரும். என்னது அந்த ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று இல்லை. இப்போ மற்ற ட்ரிப்ல எல்லாம் என்ன ஆகுனா, ஏதாச்சும் ரூம் புக் பண்ணினா ரூம் புக் பண்ணால் நம்ம போய் ரிசப்ஷனில் போய் அமௌண்ட் பே பண்ணிட்டு போயிடணும். இவங்க அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் கூட இருக்காங்க, என்னெல்லாம் வேணும். அதே மாதிரி வந்து நிறைய இடம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஒரு சில இடங்கள் இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ண மாதிரி பெருசு அது இல்லை. முக்கியமான பிளேசஸ்க்கு வந்து போக மாட்டோம். இந்த தேவையில்லாத பிளேஸ்க்கு போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் முந்தைய ட்ரிப்புலலாம். ஆனால் இந்த ட்ரிப்பில் வந்து கொஞ்சம் அன்பிளான்டு, எல்லாமே அன்பிளான்டு ட்ரிப்பு. அது இல்லாமல் ஸ்டேலாம் வந்து ஃபஸ்ட்டு நாள் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அடுத்த நாளில் வந்து அங்கே வந்து போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அடுத்த நாள் எங்களுக்கு ஸ்டே கிடச்சதும் செகண்ட் டேயில் வந்து அருமையாக இருந்துச்சு. அது சர்வீஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே வந்து பெட்டராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல, அப்படி வந்து எங்களை வந்து கவனிக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி ஸ்டேல வந்து இந்த தடவை ஃபுட்டு எதுவுமே நம்ம குறை சொல்லாத மாதிரி தான் இருந்தது. தங்குற இடம் எல்லாமே நாங்கள் இமிடியேட்டாக தான் புக் பண்ணோம். இத்தனைக்கும் ரிவ்யூலாம் எதுவும் பார்க்கல, எதுவுமே செக் பண்ணல. அதுவும் திடீர்னு அந்த நைட்டு வந்து எடுத்து நம்ம நைட்டு வந்து எடுத்து திடீர்னு ஆன்லைன்லேருந்து எடுத்து வந்து கேஷுவலாக வந்து விசாரித்தோம். உடனே கிடச்சிருச்சு. அவங்களும் வந்து இமிடியேட்டாக வந்து புக் பண்ணிட்டாங்க. போன இடம் சுமாராக இருக்குன்னு பார்த்தா எல்லா இடமே நல்லா இருந்தது. இந்த தடவை குறை சொல்கிற மாதிரி சாப்பாடு மட்டும் வேற லெவலு. சாப்பாடெல்லாம் நாங்கள் இங்கே காசு கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டதை விட இந்த ஸ்டேல வந்து உண்மையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்டே பேர் என்ன? செகண்ட் நாள் ஸ்டே பண்ணது தூரஹள்ளி லொக்கேஷன் அனுப்பலாம். தூரஹள்ளி ஹோம் ஸ்டே அதை நாங்கள் டேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் வர்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுங்க. ரூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, ஃபுட்டு ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. ஸோ இது வந்து க்ரௌட் இல்லாத ஒரு பிளேஸ், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்ற பிளேஸில் போனீங்கன்னா க்ரௌடியாக இருக்கும். ஸோ பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரே ஒரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த கோயில் மட்டும்தான் உங்களுக்கு க்ரௌடாக இருந்தது, வர்த்தாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சக்லேஷ்பூர் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 3-4 days ஆச்சும் இப்போ இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ட்ரெக்கிங் இருக்குது இங்கே. அது இல்லாமல் பிளேஸ் இருக்குது, நீங்கள் ட்ரெக்கிங் நிறைய இருக்குது. அதனால ட்ரெக்கிங்கை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு ப்ரீ புக்குடு நீங்கள் பண்ணணும். இங்கே வந்து பண்ணிக்கலான்ட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஏன்னா எங்களுக்கு தெரியாமல் போச்சு. கடைசியில் வந்து நாங்கள் வந்து டேரெக்டாகவே போய் ஆஃபீஸர்கிட்டலாம் செக் பண்ணும்போது அது புக் பண்ணி தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் முன்னாடி தெரிஞ்சால் கூட புக் பண்ணி நீங்கள் வந்துடுங்க. ஆமாம், அதனால பெட்டர். நீங்கள் சொல்கிறது இதை பற்றி ட்ரெக்கிங் பற்றி தான் சொல்கிறேன். ட்ரெக்கிங் பற்றி ஸ்டேது பிரச்சனை இல்லை, ஸ்டேது இல்லை, எது பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரெக்கிங் மட்டும் ப்ரீ புக் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம ஒன் டே பிஃபோர் எங்கள் ஸ்டே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வந்து நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ ஆக்சுவலி. அண்ட் யூ கேன் யூஸ் அவர் நேம்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் பிங் பண்ணால் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆமாம், உங்கள் நேம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுங்க லைக் வி ஆல்ரெடி ஸ்போக் டு நாங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவை நீங்கள் அங்கே காட்டுங்க. மேபி அவங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கூட பண்ணி தரலாம். ஸோ உங்களுக்கு அது பட் நீங்கள் வந்து கேரண்டியாக வரலாம். அதுக்கு வந்து ஆமாம், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. டிசப்பாயிண்டட் ஆக மாட்டாங்க. நீங்கள் பிளான்டாக நீங்கள் தேவையில்லாத பிளேஸ்க்கு போனீங்கன்னா ஆயிடுவீங்க. நல்ல பிளேஸை வந்து சூஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் எது நல்ல பிளேஸ்ன்னு. அது ஸோ அது நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வந்துடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ மைசூரை நோக்கி பயணம். மைசூர்லேருந்து பஸ்ஸு இல்லை ப்ரோ, மைசூர்லேருந்து பஸ்ஸு. ஸோ அங்கேருந்து நாங்கள் மறுபடியும் ரொட்டீன் லைஃபுக்கு வந்து திரும்புகிறோம்.
நாளைக்கு ரொட்டீன் லைஃப். ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி உடன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய். நன்றி உடன். பை காய்ஸ். ஸோ ஃபைனலாக மைசூர் வந்துட்டோம். மைசூரில் நாங்கள் 3 வருஷம் இங்கே இருந்தோம். போராட்டமாக இருந்தது வாழ்க்கை. போராட்டமா? ஆமாம். சொர்க்கமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இங்கே தான் இருந்தோம். ஸோ மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். சூர்யா பேக்கரி ஏரியா பேர். இங்கே என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அவருக்கு சுற்றி காமிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே எனக்கு ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும், க்ரீன் ஃபிஷ் தவா. ஸோ அதை சாப்பிட்லான்ட்டு வந்துட்டு இருக்கோம். இவருக்கு தொன்னே பிரியாணி வேணும். அதை தேடி போயிட்டுருக்கோம். இவ்வளோ கடை. பட் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி இல்லை. ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். எனக்கு தெரியும் அங்கே இல்லைன்னா முன்னாடி போய் ஸோ இங்கே தான் இருந்தோம். மறுபடியும் வரும்போது அந்த பழைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் வருது, பழைய நினைவுகள். ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன, இங்கே ஜூஸ் கடை வரும். ஜூஸ் கடை, கணேஷ் ஜூஸ் கடை. கணேஷ் ஜூஸ் கடை இது ஃபேமஸ், நல்லாவும் இருக்கும். முன்னாடி வரும். ரொம்ப ரொம்ப சங்க இங்கே ரொம்ப மாறிடுச்சாருங்க. தோசா பாயிண்ட் இங்கே பாருங்க, ரைட்டு. இந்த இங்கே தான் நீங்கள் இருந்தீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சொல்றீங்க நல்லா இல்லைன்னாலும் அது திட்டுறீங்க. நல்லா இருக்கு. ஆமா, வேற சங்கர் வந்துருச்சு. இது எடுங்க போட்டோ எடுங்க. ஸோ இது வந்து 3 பேர் போனாங்களா? அது மாதிரி தான் ஒரு காலத்தில் நீங்க வந்து மேலே பாருங்க தர அங்கே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு ஓப்பன் பாரு. இது கணேச ஃப்ரூட் சென்டர். இது கணேச ஃப்ரூட்ஸ். இங்கே ஜூஸ்ல ரொம்ப கம்மி, ரொம்ப திக்கா இருக்கும். நல்லா இருக்கும் டேஸ்ட். செம்மையா இருக்கும். இருந்துச்சு அந்த டைம். அதுக்கப்புறம் சங்கர் அந்த ஹோட்டலை காணமே. இங்கே லெஃப்ட் போகிறேன். இந்த லெஃப்ட் வந்து என்னோட ரூம். அங்கே தான். அங்க போய் உங்கள் ரூமா? இது லெஃப்ட்ல தான் ஏன் ரூம் இருக்கு. நேரா போய் லெஃப்ட் போயிரு. லெஃப்ட் போய் அங்க மீன் கடை. நான் அங்கே தானே பைக் வச்சிருந்தேன். யார் வீட்டில் போய் வச்சிருந்தேன் அப்போனா? லெஃப்ட் இது கடைசியில் இருக்கிற ஏன் வீடு. கடைசியில் இருக்கடா. நீ இருந்த வீடு எங்க வீடுடா. அந்த லெஃப்ட். அந்த லெஃப்ட். சங்கர் இங்க பாருங்க, ஜலேபி. ஜலேபியா? ஜலேபின்னு தான் சொல்லணும். ஜிலேபினா? ஜலேபி தான் வருது. ஜலேபி சாப்பிட்றீங்களா ப்ரோ? சங்கர் முக்கு கடையில் சாப்பிடலாமா? ஜூஸும் குடிப்பேன். இத பாருங்க, எங்கடா இதுதானே. இங்கே தான் இவங்க வீடு இருந்து. சங்கர் பக்கத்துல. சரி, எங்க பார்க் பண்ணிட்டு வா, அப்படியே சும்மா ஒரு வாக் போலாம். இதுக்குள்ளே பார்க் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே சங்கர் மணி 9 தானே ஆகுது. உள்ளுக்குள்ள பார்க் பண்ணு. உள்ளுக்குள்ள ஒரு 9:30க்குள்ள ஏன்னா பண்ணு உள்ளுக்குள்ள போய் பார்க் பண்ணு. நம்மளால தெரியும். என்னோட ஹவுஸ் ஓனர் வந்தானா காசு கேட்பாரு. எதுக்கு? நான் தான் காசு கொடுக்க மாட்டேனே. அவருக்கு மட்டும் மாட்டேன். அவருக்கு ஃபோன் டைம் வரும்போது கரெக்டாக வந்தார். அகாலட்சுமி பார் போ. காசு கொடுக்காம வரல. போறீங்களா? நான் போட்டாடும். பார் டூர். ஆனால் செம மெமரிஸ் இங்கே. ரமேஷ்க்கு வீடியோ கால். நான் பைக்கு இங்கே தான் வச்சுட்டு போவேன். இங்கேயா? இங்கே தான் வச்சுட்டு போவேன். இங்கே தான் ப்ரோ. இங்கே லெஃப்ட் இருக்குல்ல, லெஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ரூமு. எங்கே போடுறது பைக் வண்டியை? இவ்வளோ கூட்டம் என்னன்னா இங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணி வச்சுருந்தாங்களா? பார்க்கிங் இப்போ சரி, இங்கே போனா மேல இந்த சந்தா. இங்கண்ணா இங்கே வைக்க முடியாது போல. இப்போ எங்கே வண்டி வைக்கிறது? சரி, நேராக போய் ரைட் எடுத்துரு. நேராக போய் ரைட்டு. அங்கே டெட்டுண்டா. ப்ரோ 30 ரூபா 40 ரூபா பிரியாணி சொன்னேன்ல, காமிக்கிறேன் ப்ரோ. 40 ரூபாய்க்கு இருக்கா? நான் தான் சொன்னல காலையிலே கிடைக்கும்ட்டு. இங்கே பாருங்க, இங்கே இப்படி தான் இருக்கும் பார்க்கிங். எல்லாம் வெளியே இருப்பாங்க. வெளியே தான் நிற்கணும். நம்ம காரும் போகாது, ஒன்றும் போகாது. நான் பாரு லெஃப்ட்டில். ஹாய் காய்ஸ், இதுதான் சூர்யா பேக்கரி. ஒன்ஸ் அகெயின் சூர்யா பேக்கரி பல டைம் சொல்லிட்டோம். அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சூர்யா பேக்கரி இருக்குது. அதுதான் இந்த ஸ்டாப்போட பேரும். ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் இருந்தோம். ஸோ ஒன் ஆஃப் தி நாஸ்டாலஜிக் மூமெண்ட் பார்க்குறது. ஸ்ட்ரீட் பார்க்குறது இங்கே கிடைக்காது எதுவுமே இல்லை. 2 சைடுமே கடை தான். ஏன்னா இங்கே மைசூரில் வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் எல்என்டி இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் தி ஐடி கைஸ் இந்த ஏரியாவில் தான் தங்கிட்டு இருப்பாங்க. அதனால் கிடைக்காத பொருளே கிடையாது. வீட்டுக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்கும். ஒன் ஆஃப் தி ஹேப்பனிங் பிளேஸ் மைசூர். நாங்கள் சாப்பிட்ட ஜலேபி, அப்புறம் பிரியாணி. இங்கே வந்து லைக் 40 rupees பிரியாணி கிடைக்கும். காலையில் 7 மணிக்கே ரெடி ஆகிடும். ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது பழைய மெமரிஸாக இருக்குது எங்களுக்கு.
நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, பழைய மாதிரி இல்லை, நிறைய ஹைடெக்காக கொண்டு வந்திருக்கேன். பில்டிங்கெல்லாம் பெருசு பெருசாகிடுச்சு, நிறையா புது புது கடை இருக்குது. நாங்கள் வரும்போது ஓப்பனாக இருக்கும் இங்கெல்லாம். இப்போது புதுசாக வந்திருக்கனால கொஞ்சம் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. பட் 2-3 கடையில் நாங்கள் யூஸ்வலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கடையில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே பண்ண சேட்டைகள்லாம் ஞாபகம் வருது. ப்ரோ இதை நான் சொன்னேன்ல, 40 ரூபா பிரியாணி இந்த இங்கே வந்து 50 ரூபாய்க்கு தான். மேபி அந்த விலை அதிகனால ஏறிடுச்சு. ஏன் சங்கர் ஜலேபிக்காரன் ஞாபகம் இருக்குமா? போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போது இங்கே ஜிலேபி சாப்பிடுவோம் நார்த் இந்தியன் கடையில். இங்கே வந்து தான் எனக்கு இப்படி 10 ரூபாய்க்குலாம் இவ்வளோ கிடைக்குமான்னு தெரியும். நாங்கள் தான் இப்போ மறுபடியும் போக போகிறோம். காட்டுறேன். இதுதான் கைஸ் ஜலேபி கடை. எல்லாமே இருக்கும். ஜலேபி எனக்கு ஜலேபி, ட்ரை ஃப்ரூட் வாங்க, ட்ரை ஜாமுன். ஜலேபி இன்னொருத்தர் தானே வேறு ஒருத்தர் இருந்து சங்கர் போடும்போது பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ட்ரை ஜாமுன் சாப்பிட்டு. வாவ். கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். சூர்யா அதே பேக்கரி. அதே ஸ்வீட்டு நாங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டோமோ அதே குவாலிட்டி, அதே டேஸ்ட். நீங்கள் மஸ்ட் இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஷாப் நேம் ஹனுமான் ஸ்வீட்ஸ் அண்ட் சமோசா. ஹனுமான் ஹனு நல்லா இருக்கு. இன்னும் சொல்லிட்டான். இன்னும் 2 இது ஜலேபியா? ட்ரை ஜாமுன். ஜிலேபியானா ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்ல. யார் ப்ரோ? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது? புதாரு ரொம்ப பேசிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த ஏரியா வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம், ஃபேமஸான ஏரியான்னு. அதான் சூர்யா. இங்கே ஒரு சின்ன ஸ்வீட் ஷாப்பு. உண்மையாலுமே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஸ்வீட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே தான் நாங்கள் பிஜியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நானும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ரைட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நான் அடுத்த கட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்லேயும் ஜலேபி கடை. எங்கே பார்த்தாலும் ஜலேபி கடை தான். அங்கே பாருங்கள், விஜய் பாருங்கள். இங்கே ஜூம் பண்ண தெரியல. வச்சுருக்காங்க இன்னொரு ஷாப்பு. இங்கே ஒரு டீ கடை, இதுவும் ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து கொரோனா டைமில் இங்கே தான் லாக் ஆகிட்டேன். ஒரு 6 மாதம். என்னன்னே தெரியாது எனக்கு. கொரோனானா யாருக்குமே தெரியாது. இல்லை கொரோனானா நான் இங்கே 6 மாதம் இங்கே லாக் ஆகிருக்கேன். கொரோனா டைமில் யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கே லாக் ஆகிட்டேன். அதனால் அது ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். அதுக்கப்புறம் ஜூஸ் ஷாப்பு. இங்கே ஜூஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டும் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அங்கே போய் காட்டுறோம். சங்கர் ஹாட் சிப்ஸு, சங்கர் சிப்ஸு
இங்கே சிப்ஸ் ஷாப்பு இங்கேயும் வாங்குவோம். ஜூஸ் வேணும் ப்ரோ? செம்மையாக இருக்கும். ஆனால் அப்புறம் சாப்பிட மாட்டீங்களே. அப்புறம் கணேஷா ஃப்ரூட் ஜூஸ் சென்டர், இங்கேயும் எங்கள் கைவரிசையை காட்டியிருக்கோம். திருடதும் இல்லை, வேணும் பஜ்ஜி கிடைக்கும். இன்னும் எனக்கு மீன் வாங்கி தருவீங்களா மாட்டிங்களா? எங்கே இருக்குது மீன்? சங்கர் மீன் எங்கே இருக்குது? அந்த சைடா? அப்போ அவ்வளோ நடக்கலாமா? கைஸ், இதுதான் சுரேஷ், எங்கள் ரூம்மேட். எல்லாத்துக்கும் இவர் தான் அண்ணன். நான் சொன்னேன்ல லைக் மீன் என்னோடய ஃபேவரட்னு. க்ரீன் தவா ஃப்ரை. மீனை பற்றி தான் பக்கமாக இருக்குது. ரெட்டு தான் இருக்குது, க்ரீன் இல்லையா? மீன் கேட்கணும். க்ரீன் ஆல்ரெடி வச்சுருப்பாரு. கேளுங்க சங்கர். இல்லையா? ரெட்டு தான் இருக்கா? வேறு ரெட்டு போட்டுருக்கலாம்ல. இப்போ முன்னாடி பார்த்துட்டு வரலாமா? யார் பச்சை தான் சாப்பிடணும். பச்சை தான் சாப்பிட்ணும். கைஸ், சின்ன டிஸப்பாயின்மெண்ட். அப்படின்னு இருக்குது. பச்சை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. அது வேறு ஒன்றும் இல்லை. சரி, இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ராஜேஷ் ப்ளீஸ் கம்பெனி கொடு. கைஸ், அங்கே பச்சை மீன் இல்லை. பச்சை மீன்னா அந்த க்ரீன் கலர். இங்கே இருக்குமா? இங்கேயும் இதுதான் இருக்குது. எல்லாமே மீன் கடை, லாலிபாப்பு அதுதான் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இருக்குது. அது என்ன தான் போல மீன் கடை? மீன் கடையா? மீன் இல்லை. கேட்டு பார்ப்போம். ஐயோ, டிசப்பாயிண்ட் ஆகுது. இது மீன் கடை தான், கேளு. இல்லை, இது க்ரீன் கலர் இருக்காங்க. க்ரீன் ಗ್ರೀನ್ ಇದೆಯಾ? ಗ್ರೀನ್ ಇಲ್ಲ ಸರ್, ಗ್ರೀನ್ ಮಾಡಲ್ಲ. ಯಾಕೆ ಅಂತ ಮಾಡಲ್ಲ ಅಂತ இல்லை. ஓகே காய்ஸ், சரியான டிஸப்பாயின்மெண்ட். க்ரீன் கலர் ஃபிஷ் இல்லை. ரெட்டே சாப்பிட்டுருக்கேன் யூஸ்வல். அதை நான் பொள்ளாச்சிலே சாப்பிட்ருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, மைசூரில் வந்து சாப்பிடலாம். காய்ஸ், ஒரு சின்ன ஹோப் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு மீன் கடை இருக்காமா, அங்கே போய் பார்ப்போம். அது வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிஷ் கடைன்னு சொல்கிறாங்க. அங்கே இல்லை ப்ரோ, இங்கே கண்டிப்பாக இருக்கணும். இங்கே ஏற முடியுமா? என்ன குப்பை தொட்டியாக இருக்கும் போல். போய் பார்ப்போம். நான் சொன்ன க்ரீன் கலர் தவா ஃபிஷ் இதுதான். அவ்வளோ கீழே அண்ணா இருடு. ಬೋನ್ಲೆಸ್ ಉಂಟಾ? ಬೋನ್ಲೆಸ್ ಎಲ್ಲ இருக்காதுடா ಇದ್ರಲ್ಲ. நான் மசாலா ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಹಾಕಿನಾ. ஓகே கைஸ், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எங்கள் ஃப்ரெண்டு ரத்தீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபிஷ்ஷு ஹரியாலி ஃபிஷ் சாப்பிட்டே ஆகணும்னு நட பிடிச்சாரு. கஷ்டப்பட்டு 4-5 கடையாக தேடி ஒரு கடையை பிடிச்சி வந்து ஆர்டர் பண்ணி ஒரு பச்சை கலர் ஃபிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக க்ரீன் சில்லி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு க்ரீன் சில்லி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். சூர்யா பேக்கரிக்கு பின்னாடி கட்டு மஸ்ட் ட்ரை ஸ்பாட். கைஸ், விக்கி வந்து மைசூர் தொன்னை பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொன்னார். ஸோ தொன்னை பிரியாணி சென்டருக்கு வந்திருக்கோம். இதுவும் சூர்யா பேக்கரியில் தான் இருக்குது. விக்கியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார் எப்படி இருக்குன்ட்டு. விக்கி சாப்பிட்டு சொல்லுவேன். இப்போதைக்கு வந்து கஷ்டப்பட்டு தொன்னை பிரியாணி ஹவுஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேடி உள்ளே போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது டேஸ்ட். தொன்னை பிரியாணி வந்துருச்சு. அதில் இருக்கான்னு இவருக்கு தான் தொன்னை பிரியாணி இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டார். தொன்னை பிரியாணி ஃபைனலாக வாங்கி கிடச்சிருக்கு, வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
சொல்லுங்கள் ப்ரோ, சாப்பிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பைட். என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. என்ன பண்ணுறீங்க? ஓகே கைஸ், சாப்பிட்டு சொல்கிறோம். சங்கர், ரொம்ப நாள் கழித்து பண்ணை பிரியாணி சாப்பிட்றேன். பார்க்க நல்லா இருக்குது. நம்ம அண்ணன் தான் கூட்டிகிட்டு வந்தது, சாப்பிட்டு சொல்கிறோம். கைஸ் ஃபைனலாக மைசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டோம். லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் பஸ் எப்போ நீ ½ அன் ஹவரில் பஸ்ஸு 6 o'clock கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு ஒர்க்கு. ப்ரோ என்ன சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து மைசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இந்த 2 நாள் பயணம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய மெமரிஸ் வந்து இருந்திருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இந்த ட்ரிப் வந்து உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு ½ அன் ஹவர் இருக்குது பஸ் வர்றதுக்கு. வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து நின்றுட்டுருக்கோம். நீ இதுக்கு மேலே ஊருக்கு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ராஜேஷ் பாய் எங்களுடைய ட்ராவல் கைடு எல்லாருமே இவர் தான். இனிமேல் வண்டி வேணும்னா மைசூர் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் டேக் பண்ணுறோம். டெல்லி மாதிரி நில்லு அவர் பக்கத்தில் நில்லு. டெல்லி மாதிரி சொல்லுங்கள். டெல்லி மாதிரியா? ஆமாம், டெல்லியில் வந்து நான் இதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, ஒரு டுக் கண்ணாவை. இங்கே வந்து அவர் வந்து இப்போ கல்லா கட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவர்கிட்ட தான் போகிறாங்க விரும்பி. அவர் அங்கே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. சொல்கிறது பார்த்தா என்னோட டிரைவிங் தான் என்னோட பொறுப்பு. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து மைசூர் வந்தீங்கன்னா ராஜேஷ் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவன் வந்து பார்ட் டைமாக ஐடி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கான், மெயின் டைமாக வந்து டிரைவிங் ஜாப் தான் பண்ணிகிட்டு இருக்கான். பெண்களாக இருந்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த மாதிரி எங்களோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ எல்லா ரூட்டும் பையனுக்கு தெரியும், நல்ல ஒரு டிரைவர். ஸோ இவரை அணுகவும். அடுத்து நீங்கள் வாங்க சொல்லுங்கள். சங்கர், நான் அதை மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்துட்டோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து எங்களோட பயணம் இருக்குது, இவனோட பயணம் முடிஞ்சிருச்சு. இல்லை, நாளைக்கு காலைல போகணும். அது இல்லை, இந்த இது 6 மணிக்கு தான் நாங்கள் போவோம். பஸ்ஸு பயணம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் அது தூங்கவும் முடியாது, ரூட்டும் நல்லா இருக்காது. எப்படியோ நாங்கள் போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.